சிவபெருமானுக்கு சம்பு என்று ஒரு பேர். அப்ப சம்புனாலே சிவனுடைய ஒன்றுதானே அர்த்தம். இது சிவநகர். அருமையான வாழ்க்கையில் தமிழனுடைய சிறப்பாக எழுத்து என்றும் எழுத்தும் என்னென்ப ஏனை எழுத்துங்க இவ்விரண்டும் கண்ணென்ப. தமிழ் வீச்சு 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 தேமதுரத் தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். அகிலமெங்கும் வாழும் தமிழ் கூறும் நல் உள்ளங்களின் பேராதரவோடு தமிழ் இலக்கிய வளர்ச்சி பணியினை முன்னெடுத்துச் செல்லும் சம்பு தமிழ் கலா மன்றம் ஈழத்திலும் தமிழகத்திலும் உள்ள இலக்கிய ஆளுமைகளை அழைத்து வருடா வருடம் எழுச்சியாக நடாத்தி வரும் மார்கழி பெருவிழா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். திருக்கோணமலை சம்பூர் தமிழ் கலா மன்றமும் யாழ்ப்பாணம் தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவவனமும் இணைந்து நடாத்தும் மார்கழி பெருவிழா 2022. இந்நிகழ்வு சம்பூர் பண்பாட்டு மண்டபத்தில் திருக்கோணமலையின் தென்கிழக்கே சைவமும் தமிழும் திளைத்து ஓங்க சம்பூர் மண்ணில் மார்கழி திங்களை சிறப்பிக்கும் முகமாக மார்கழி பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்வுகள் மார்கழி திங்கள் 7ஆம் நாள் டிசம்பர் 22 வியாழக்கிழமை 4:30 மணி தொடக்கம் 7:30 மணி வரை நடைபெற்றது. இந்நிகழ்வுகளில் திருவிளக்கேற்றலும் அம்பலவாணர் அருள் வழிபாடும் முதலில் இடம்பெற்றது. குமாரவயலூர் திருமுறை கலாநிதி முனைவர் திருஞான பாலச்சந்திரன் ஓதுவார் அவர்கள் தேவார உதவி பேராசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அவர்கள் வழங்கி வைத்தார். சிறப்புரையினை திருமுறை காட்டும் வாழ்வியல் நன்னறி என்ற தலைப்பிலே தருமை ஆதீன புலவர் திருமுறை களஞ்சியம் சிவத்திரு MK பிரபாகரமூர்த்தி அவர்கள் தமிழ்நாடு இந்தியா வழங்கி வைத்தார். ஆசி உரையினை திருக்கைலாய பரம்பரையின் திருக்கேதீஸ்வர தம்பிரான் தருமபுர ஆதீனத்து தேசிக தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் வழங்கி வைத்தார். இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து கருமையாதீனம் சிம்போனியின் இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஸ்கிரீனில் தெரியும் சிகப்பு பட்டனை அழுத்தி பக்கத்தில் உள்ள மணி பட்டனை அழுத்தி உங்கள் புதிய வெளியீடுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து தம்பிரான் சுவாமி அவர்கள் முகத்தோடு நாடுடைய ஒரு சிவ தலங்களாக நடைபெற்ற நாடாக இந்த நாட்டிற்கு இந்தியாவிலே இருந்து அகிலம் சம்பூர் மொழிக்கு
பகிர்ந்திருக்கின்ற அருமையான வாழ்க்கையில் குறிப்புகளை தமிழினுடைய சிறப்பாக என் எழுத்து என்னும் எழுத்தும் இவரே என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இடம் போல தமிழ் இகழ்வாரை பூமியை கும்பிடும் போது நாம் எதை கும்பிடுகிறோம்? பொறுமையை மண்ணு என்ன செய்யப்போம்? நீதி அப்புதத்துவம் என்று வழங்குகின்றோம். எதை வழங்குகின்றோம்? புறந்தூய்மை நேரான அகந்தூய்மை. ஆக ஒவ்வொன்றும் நம் பெரியவர்கள் உயர்ந்த தத்துவத்தின் அடிப்படையிலே சிவபெருமானுக்கு சம்பு என்று ஒரு பேர். அப்ப சம்புனாலே சிவனுடைய ஒன்றுதானே அர்த்தம். இது சிவநகர். அருமையாளர் இந்த சிவனுக்கு ஒரு பேரா ரெண்டு பேரா? வெகு கோடி நாம சம்பு. வெகு கோடி பேராயிரம் எடுத்து பெருமான கருணையம்மான் என்று ஆராய்ந்தம் அறிவித்தார். ஐயா, இறைவனுடைய பெயரை சொல்ல சொல்ல எந்த ஒரு திருநாமமாக இருக்கட்டும், அது சிவனுடைய பல்வேறு திருநாமங்களில் எந்த ஒரு திருநாமத்தை சொன்னாலும் அது மந்திரம். மருந்து வெண்டில் இவை மந்திரங்கள். இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள். இவை திருந்து தேவர்களுடைய தேவர் தேவையுடைய அருந்தவத்தோர்களும் அடிகள் வேடங்களே. அதனால இந்த சம்பூரி கேள்விப்பட்ட உடனே ஒரு பெருமகிழ்ச்சி. திருநாளுடைய பெயர்கள் இப்படி ஒரு திருநாளத்தோடு இந்த திருவுரு அமைந்திருக்கிறது. உங்களுடைய அற்புதமான இந்த திருவுருக்கு வருகை கண்டு உங்கள் அனைவரையும் சந்தித்து உங்கள் முன்னிலையிலே உரையாற்ற பணித்த அன்பு பெரியவர் இப்பொழுது ஆஸ்திரேலியா திருநாட்டிலே இருந்தவர்களும் இருந்து இங்கே நடைபெற்ற நிகழ்ச்சியிலேதான் பார்த்திபன் அவர்களுக்கு நாம் எல்லாம் ஒரு கரவலில் வந்து அவர்களை நெஞ்சார வாழ்த்த வேண்டும். ஆகையினாலே இந்த அருமையான அரங்கம் மிகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் நீங்குகிறது. இப்பகுதி வாழ் மக்களாகி நீங்கள் எல்லோரும் எங்களை அன்பு உள்ளத்தோடு அழைத்திருக்கிறீர்கள், கௌரவித்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுக்கெல்லாம் நாங்கள் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் முனைவர் திருவிழாவை பாலச்சந்திர குருவார் அவர்கள் நிகழ்த்துவார்கள். ஐயா அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர். புகழ் வாய்ந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில்
தேவார உதவி பேராசிரியராக தன்னுடைய சீர்கேடு பணியை நிகழ்த்தி கொண்டு அதே நிலையில் உலகெங்கும் இருக்கக்கூடிய திருமுறை ஆர்வலர்களுக்கு திருமுறை கற்றுக்கொள்ள விரும்பு கொள்ளக்கூடிய அத்தனை மாணவ மாணவர்களுக்கும் தன்னுடைய அந்த பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வந்து நமக்கெல்லாம் திருமுறை விண்ணப்பத்தை இன்னிசை பன்னிசை பயிற்சியாக வழங்கவும் இருக்கிறார்கள். கோதுவாமூர்த்திகள் அவர்களுக்கு வழங்கிய உரை பிரதி படிப்பாளர் கருணாகரன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். பேருடைய சரியாக முடிக்கணும். அந்த வார்த்தைக்கு ஒரு உணர்வு புரிஞ்சுச்சா? இப்ப இந்த பாடலை வந்து விளக்கம்னா ஐயா ஈலாசனம் சொல்லணும். நான் சும்மா மேலோட்டமா இது அப்படியே ஒரு வரி தான் பாடியிருப்பார் ஞானசந்தர். அந்த கடைசி இடத்துல திருப்பி ஒரு தான் விடாம அப்படின்னா அடுத்த வரி வந்துடும். மாலையை போட்டு இந்த மாலை திருப்பி விட்டு போடும். மாலை மாற்று. இது போல பல ஐயா சொன்னாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு பாட்டு. சுடனுலக கரங்கள் வாயில் தரணி தலம் புறக்கணிய வெளியில வந்து பாடல் தெரியும். ஒவ்வொரு எழுத்துக்கு அப்படியே பட்டிச்சரத்துல பாடும் பொழுதுதான் ஒரு பாடல் இந்த இதே பண்ண பாடிருக்கு. பட்டிச்சரமேய கடி கட்ட ரவிதான். அதுல ஆடமரை சுண்ட மதிப்பல் மனைவர் பாமதன் முன்போர் கடை பூட எரியூட்டி எழி காட்டி நிழல் கூட்ட மூடி சூழ்பட செயல். ஒரு வரிய சொன்னா போதுமா? இந்த ஒரு வரிய திருப்பி சொல்லிட்டா இவருடைய மொழி தாய்மொழி தமிழ்னு கண்டுபிடிக்கலாம். கூட எரியூட்டி எழி காட்டி நிழல் கூட்டு மூடி சூழ்பட செயல். ஆடமழ பாடியுரை பட்டிச்சரமேய கடி கட்ட ரவிதான். கேடனிலை கொண்டவரை வீடு நெறி காட்டும் இது வீட்டும் அவரே. அந்த கூட எரியூட்டி எழி காட்டி நிழல் கூட்டு மூடி சூழ்பட செயல். இதுல எல்லாமே வருது பாரு. அப்ப நமக்கு மொழியும் காப்பாற்றப்படுகிறது, இறை உணர்வும் பேணப்படுகிறது. நம்மளுடைய நிலம் என்னன்னு அந்த பாடல் மூலமாக அந்த தலம் மூலமாக நாம் அறிகின்றோம். அப்படி எந்த விதத்திலும் நம்மளுக்கு வேலியாக இருந்து காப்பது நமது பன்னிசையாக இருக்கிறது. அதை யார் உணரணும்? தமிழர்கள் உணரணும். அது சைவ தமிழர்கள் உணரணும். சைவ தமிழர்கள் தங்களது இல்லங்களில் நடைபெறும் அனைத்து விசேடங்களுக்கும் முறையாக சிலம்பொலி ஆலம்பு யார் பாடணும்? இசையில வல்லமை பெற்றவர்கள் பாடட்டும், இசை தெரிந்தவர்கள் பாடட்டும், ஓதுவார் இருக்கிறவங்க பாடட்டும். நான் குறை சொல்லவில்லை. சாதாரணமா இருக்கக்கூடிய பக்தர்கள் நீங்க சங்கோஜப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க. நல்லா நெஞ்ச நிமிர்த்தி நீங்க நல்லா எங்களுடைய தமிழ்
ஞானசம்பந்தர் எங்களுக்காக எங்களது ஊரிலே பாடிய தமிழ் என்று சொல்லி நீங்கள் அழகா பாடலாம். இந்த குழந்தைகள்லாம் பாடுறாங்க, கேட்டுட்டு இருக்கோம். எப்படி பாடுவாங்க தெரியுமா? நீரை கடல் ஆதாபம் சீலம்போலி யாதம்போ நீமால நீராடி தீருமே நீ வாழை கேடு மகளோ பாகமா புணர்ந்த படி மீன கொடியதி விடைய. ஏன் தவறு கிடையாது, தவறு மட்டும் தயவு சொல்கிறார். அவர்கள் உள்ளத்தோடு அந்த வார்த்தைகளை, அந்த தமிழ் வார்த்தைகளை சொல்றாங்க பார்த்தீங்களா, அதற்காக அவர்களை வணங்க வேண்டும். நம்ம உள்ளத்தோடு சொல்லி அதன் பிறகு 2 வருஷம் கழிச்சு போய் பாருங்க. அவன் முதல் வருஷம் சொல்லுவான், அதன் பிறகு போய் பாருங்க 5 வருஷம் கழிச்சு போய் பாருங்க, பெரிய பாட்டா இருக்காது. அதற்கு முதல் படிதான் நிறை கடலரவம் சிலம்பொலியாலும் நிமல நீரணி திருமேனி. நான் இதை இப்பதான் பாடிட்டு இருக்கேன். 3 பரம்பரையா தாத்தாவும் பாண்டாரு, எங்க அப்பாவும் பாண்டாரு, நானும் பாடிட்டு இருக்கேன். நான் பாடிய பேர் நம்ம வாங்கணும், உங்களை எல்லாம் பாட வைக்கணும். அதுதான் என்னோட பணி. சரியா? அதனால இப்ப ரெடி தானே நீங்க? நிறை கடலரவம் கரை கடல் சந்து ஆரகிப் பிளவும் அளப்பரும் கடமணி வரங்கி உரை கடல் ஓதம் நித்திரம் பொழிக்கும் கோணமாமலை அமர்ந்தாரே. பேர் இருக்கியா? அடுத்த தெருவில் என்ன பிரச்சனை கேட்டா தட்டிருக்காங்க முடியாது. ஊரை குட்டியில நம்ம பாடி நம்ம போய் பாட முடியலையே. செல்வாய செல்வம் தருவாய் திரு எறும்பியூர் என்ற திருத்தலத்தில் ஓதுவாமூர்த்தியாக பணி செய்வர். இந்த தேசத்திலே 3 மாதம் தங்கி பணி செய்ய போகின்றார். அதன் பிறகு இறைவன் அருளோடு பெருமானுடைய திருவருளோடு கேதீச்சரத்திலும் பணி செய்ய வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமான் திருவருள் கூட்டி வைக்க வேண்டும். ஏன் சொல்கிறேன் என்றால், ஓதுவராக பயிற்சி பெற்றவர்கள் பாடும் முறை இது. ஆனா மாணவர்கள் சாதாரணமா அப்படி பாடிட்டா அந்த பாடல் நம்ம தெரிஞ்சிடும். இறைவனுடைய அருளும் கிடைத்துவிடும், தமிழும் கிடைத்துவிடும். கோயிலுக்கு செல்லும் பொழுது ஓதுவாமூர்த்தியில் இந்த பாடலை பாடினான்னு சொங்க, அவங்களால ரசிக்க முடியும். இந்த பாடல் நம்ம பாட்டாச்சு, நம்ம கத்துக்கிட்ட பாட்டா, தெரிஞ்ச பாட்டாச்சு, நம்ம கேட்போம் எப்படிலாம் பாடலாம் மாதிரி அப்படிங்கிற அவங்க சிந்தை என்ன இங்க ஒருமுகப்படும். நம்ம அதெல்லாம் முடியாது. இப்படிதான் அனைவரும் உட்காரு. எல்லா உலகம் எப்படி சொல்லும் அப்படின்னா, டெக்னிக்கலா அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், கண்ணு மூடி கேட்கிற மாதிரி கேட்டாலே புரியும். அப்ப எப்படி இப்படி கொடுக்கணும் குழந்தைங்கலாம் துட்டு துடுப்பா இருக்கிறவங்களுக்கு? எல்லா உலகம் ஆகாய் நீயே ஏகம்பமேவி இருந்தாய் நீயே. அவங்க என்ன பண்ணுவான், திரும்பி பதிலடி நான் ஏகம்பமேவி அப்படின்னு சொன்ன இருந்தாய் நீ என்பா. இப்படி பாடினாலே போதும். முதல்ல இதுதான் அந்த பயிற்சி. திருமுறைகளை எளிய முறையில அன்போடு இறைவனுக்கு ஓதுவது, ஓதி வழிபடும். ஓதி வந்த வாவியம் நீங்க மட்டும் வந்தா போதாது, 4 முறை இருக்கணும். நேரத்தையே சொன்ன அந்த மக்களை நீங்க தான் அழைக்கணும். நன்மை வைக்கக்கூடியது, நலம் கொடுக்கக்கூடியது, நிறைய அறுவை வழங்கக்கூடியது என்று இதை கலந்து கொண்டால் நமக்கு அருள் உணர்வல்ல, இறை உணர்வல்ல, இன உணர்வல்ல,
அனைவருக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே இடம் இந்த இடம் தான் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் இது ஒரு நிகழ்வு அதை குறித்து நான் எந்த விஷயம் நடந்தாலும் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா அதை போய் நீங்க ஒரு ஆளாக நின்றுவீர்கள் முடியும். ஏன்னா கடவுளுக்கு பயன் வேண்டும். ஆகவே அதை நீங்கள் திருமுறைகளை வைத்து அதை நடத்துவீர்கள், பண்டிசைகளை வைத்து பயன்படுத்துவீர்கள் என்று சொல்லி வசனம் மிகவே மரபாதே இசை ஆசையனாய் பாசம் விடாய் சுகமூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை சீசி சிறனை தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கென்னவாய் மரபரக்க வேண்டாம் மனதால் சொல்லி மரபரக்க இல்லாதாய் மனமே ஒருவருக்கும் தீக்கு இணையாதே செய்நன்றி குன்றாதே ஏற்றி இணையாது ஆளும் பல்வே அடிசேவன ஆளும் பல்வே வாக்குறுதிப்படாது நீங்க மறுபடம் சிறக்க மன்னன் போக்குறை அரசு செய்க குறைவில்லாது நீங்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்